20 படுக்கிற போதெல்லாம் பரலோகத்துல என்னை எப்ப கூட சேர்த்துவீங்க அந்த பாடலை கேட்டு கேட்டுட்டே பாடிட்டே தான் படுத்து தூங்குவேன். என்னை அந்த அளவுக்கு நான் சிரமப்பட்டுட்டேன். அதையெல்லாம் விளக்கி சொன்ன ஒரு நாளெல்லாம் பத்தாது. அவ்வளவு கஷ்டத்திலையும் மற்ற மக்களால எனக்கு இடைஞ்சல் வரல. நான் பெற்ற பிள்ளைகளால நேசிக்கிற கால இல்லாத அவாது மாதிரி இருந்த அது நிமித்தம் தான் பிரதருக்கு போன் பண்ணி சொல்லிட்டு நைட்டோட நைட்டை கிளம்பி காலையில வந்து போன் பண்ணி கேட்டுட்டு இங்க வந்த ஆண்டவர் எனக்கு நான் கேட்டுட்டே இருந்தேன். என்ன ஒண்ணா இன்ப குடியில கொண்டு சேர்த்துங்க, இல்லை உங்க பாதப்படிக்கு நான் வந்து சேர்றேன், பரலோகமே என் சொந்தமே சொல்லி அவர் பாடி பாடி துவைத்துக்கிட்டே கிடந்தேன். இவர்கிட்ட பேசுனதுக்கு பின்னாடி ஒன்னா என்ன இங்க சேர்த்துக்கிங்க, இல்ல ஏன்னா என் இன்ப குடியில கொண்டு கொடுங்க, அங்க இருந்தேன் வாழ்நாள் முழுவதும் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி போட்டு வந்தேன். கொண்டு வந்து சேர்த்தினார் ஆண்டவர். அதுக்காக பெரியான நான் நன்றி சொல்றேன் ஆண்டவருக்கு. மகதா இருந்த அப்படி என் மகிட்ட சில காரியங்களை சொன்ன ஜெனிபர் கிட்ட, சாமி எனக்கு ஜீவன் முடி வரைக்கும் இங்க இருக்கிறேன், திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு சொல்லிச்சுன்னா எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு நினைவு போது ஒரு பேப்பர், ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் கொடுக்க நான் கையெழுத்து போட்டு தர்றேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட உடல் உறுப்புகளை எதை இல்லாதவர்களுக்கு தானம் கொடுக்கறதுக்கு நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறேன். நான் பட்ட வேதனை எப்படி, நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது, எந்த நபருக்கும் வரக்கூடாது, அவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவர் கொண்டு வந்து இப்ப இன்ப குடியில சேர்த்து என்னை இன்பமா வச்சுட்டு இருக்கிறாங்க. அருமை சகோதரி, என் மகனுடைய வயசு இருந்தாலும் நான் சகோதரியா ஏற்றுட்டு சொல்றேன். அது ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபைங்கிற மாதிரி எங்க நேரத்துக்கு டீ கொடுக்குற நேரத்துக்கு டீ, சாப்பாடு கொடுக்குற நேரத்துக்கு சாப்பாடு, ஸ்நாக்ஸ் கொடுக்குற நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து நேரா கொண்டு வந்து கையிலேயே கொண்டு பெட்டுக்கு கொண்டு வர்றாங்க. நான் சொல்லுவேன், சாமி அப்படி எல்லாம் செய்யக்கூடாது சாமி, கூப்பிடுறேன், நாங்க வர்றோம். ஆண்டவர் பெரிய ஒரு கிருபைக்கு செஞ்சிருக்காரு. அந்த இன்ப குடியின் மூலியமா எனக்கு அங்க கிடைக்காத இன்பம் கிடைச்சிட்டு இருக்குது. அதனால என் வாழ்நாள் முழுவதும் இந்த இன்ப குடியிலேயே இருந்து என்னுடைய ஆத்மா ஆண்டவருடைய பாதப்படிக்கு போகணும். அதுக்காக எனக்காக ஜெபிச்சுக்குங்க. என் பேரனை விட சின்ன குழந்தை அரவிந்த் குளிக்கிறதுக்கு காலையில 7 மணிக்கெல்லாம் தண்ணி எடுத்து வச்சிருவாரு. எனக்கு அவ்வளவு சூடா குடிக்க மாட்டேன், கொஞ்சமா இல்லையா பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி போட்டு நிறைய எடுத்து வைப்போம். இந்த நேசிக்கக்கூடிய பக்குவம் நீங்க எல்லாம் சேர்ந்து இவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த இன்ப குடிலுக்கு தேவைகளை சொல்லிக்கிறதுக்காக நீங்க எல்லாம் ஜெபிங்க. இந்த இன்ப குடிலுக்கு தேவையானது ஆத்மாக்களையும் கொண்டு வந்து சேர்த்தனால எங்களுடைய தேவைக்காக ஆகாரம் கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, டீ காப்பி கொடுக்கறது, தண்ணி வைக்கிறது, கரண்ட் பில்லு, அந்த ரூம் வாடகை, இதெல்லாம் இருக்குது. அதுக்காக கர்த்தர் உதவி செய்யணும்னு ஜெபிங்க. எங்களால முடிஞ்சது நாங்களும் உதவி பண்றோம். ஆனா அது பத்தாது. நாங்க கொடுக்குற ஒரு சிறு துரும்பா இருக்குது, அது தேவை பெரிதா இருக்குது. அதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சு உங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு அந்த இன்ப குடிலுக்கு ஏதாவது தேவை இருந்தா நீங்க உதவி செய்து எங்களை போல இருக்கிறவங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு வழி செய்யுங்கன்னு உங்களை அனைவரையும் மன்றாடி இயேசு மூலம் கேட்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். சொல்றேன்.